ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காசி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெள்ளை பூசணி ஹல்வா, அதாவது காசி ஹல்வா செய்ய போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு துருவி வச்சுக்கலாங்க. பூசணிக்காய் துருவி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தண்ணியை பிழிஞ்சிட்டு செஞ்சாலும் சரி, தண்ணியோடு செஞ்சாலும் சரி, உங்கள் சாய்ஸ் தாங்க. நான் வந்து தண்ணியோடு தான் செய்ய போகிறேன். ஏன்னா அந்த பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கிற மாதிரி அதில் தண்ணியிலும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஹல்வா செய்ய எடுத்துக்க போகிறேங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கீ சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கீ ஹீட் ஆகிடுச்சு. முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கோல்டன் கலரில் எடுத்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. போதுங்க. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். அதே பேன்லேயே இன்னும் கீ இருக்குங்க. இப்போ நாம் துருவி வச்சு பூசணிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா சுருளை வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளோட பூசணிக்காய் ஹல்வா, காசி ஹல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. இந்த தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் தண்ணியில் சத்துக்கள் இருக்குது, வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. இன்னும் தேவைப்பட்டால் நம்ம தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூசணிக்காயோட பச்சை ஸ்மெல், அதாவது அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம நல்லா சுருளை வதக்கிக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட ஹல்வா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்கட்டுங்க. ஹல்வாவுக்கு தேவையான இனிப்பு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுத்தனோ அந்தளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தோம்னா நம்ம சேர்த்த இனிப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தாங்க. பாருங்கள், பூசணிக்காய் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு மறுபடியும் சுருளை வதக்கி எடுக்கணும். அதுதான் பக்குவம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். அப்போ தான் தண்ணி விடுறது உங்களுக்கே புரியும். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தளவுக்கு லூஸாக இருக்குது இல்லைங்களா? முதல்ல டைட்டாக இருந்தது, இப்போ அந்த சர்க்கரைனால் லூஸாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் இதை டைட் ஆகணும். டைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா சுருளை வரணும். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுருளை வரணும் கரெக்டாக, அதுதான் பக்குவம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெண்பூசணிக்காய் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம கம்மி குவான்டிட்டியில் செஞ்சதுனால சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. கீயும் ஜாஸ்தியாக தேவைப்படலைங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கரெக்டான பக்குவம். பாருங்கள், ஒட்டாமல் வருது. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளோட வெண்பூசணி ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தான சுவையான ஹல்வா. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸ்வீட்டாக தான் செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்ல வரல. வெண்பூசணி தவறாமல் நம்மளோட உணவில் பயன்படுத்துங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு தெரியும் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கு எந்தெந்த ஸ்வீட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் இதை மறக்காமல் செஞ்சு கொடுங்க. சத்தான சுவையான காசி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.